பூஸ்ட் ஃப்ளேவர்ல கேசரி பண்ணலாங்களா? செம டேஸ்டா இருக்குங்க. எப்பயும் ஒரே ஃப்ளேவர்ல செய்யாம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ஒரு அடி கனமான வானொலி இல்லைன்னா குக்கர் பேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய்யை ஊத்திட்டு கொஞ்சம் முந்திரி சேர்த்து வறுப்பட்டதுக்கு அப்புறமா திராட்சையும் சேர்த்து வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்ல 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணிங்க. நான் ஒரு பக்கம் கொதிக்க வச்சிருக்கேன். இப்ப அந்த கொதிக்கிற தண்ணிய இந்த ரவையோட வறுத்த ரவையோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி கட்டி ஆகவே ஆகாதுங்க. தண்ணி வத்தும் போது ரவை நல்லா வெந்திருக்குங்க. இப்போ எந்த டம்ளர்ல ரவை எடுக்கணும் அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இலகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 ரூபாய் பாக்கெட் பூஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. நீங்க போன்விட்டா கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா பாருங்க, சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் இலகி வந்திருக்கு. ஸோ நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகுற வரைக்கும் வச்சு கிளறிக்கோங்க. ரவை எடுத்த அதே டம்ளர்ல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நெய் சேர்க்கிறேன். நெய் ரொம்ப கம்மியா சேர்த்தாலும் களி மாதிரி இருக்குங்க. அதனால தேவையான அளவு நெய் சேர்த்தாதான் கேசரி நல்லா இருக்கும். நல்லா கலந்துட்டு வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் கொட்டிட்டு கலந்துட்டு கொஞ்சம் ஆறுனதுமே கெட்டி ஆகுங்க. அந்த டைம்ல நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்க தேவையில்லைங்க. பூஸ்ட் ஃபிளேவர்லயே கேசரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப குவிக்கா பண்ணிடலாங்க.